ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடீஸ் லவுஞ்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் 3 ஃப்ளேவரில் லஸ்ஸி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோஸ் லஸ்ஸி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சில்லுன்னு 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ். இப்போ இந்த ஜாரை மூடி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிருங்க. இப்போ இந்த லஸ்ஸியை ஒரு சர்விங் கிளாஸில் நம்ம மாற்றிக்கலாம். கடைசியாக இது மேலே அழகுக்காக கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ். இப்போ நம்மளோட ரோஸ் லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் லஸ்ஸி பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 கப் திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ். இப்போ இந்த ஜாரை மூடி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிருங்க. இப்போ இந்த லஸ்ஸியை ஒரு சர்விங் கிளாஸில் நம்ம மாற்றிக்கலாம். கடைசியாக இது மேலே அழகுக்காக நான் கொஞ்சம் சாக்லேட் துருவி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்மளோட சாக்லேட் லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மேங்கோ லஸ்ஸி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 1 கப் திக்கான தயிர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன பிஞ்சு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ். இப்போ இந்த ஜாரை மூடி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிருங்க. இப்போ நம்மளோட லஸ்ஸியை ஒரு சர்விங் கிளாஸில் நம்ம மாற்றிக்கலாம். கடைசியாக இது மேலே அழகுக்காக கொஞ்சம் கட் பண்ண மாம்பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மேங்கோ லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 3 ஃப்ளேவர் லஸ்ஸியும் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணோம் நீங்களே பார்த்தீங்கல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன். டாடா.